எல்லார் அடிமைகளுடைய பெயர் பட்டியலும் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் அவங்க எப்போ வேணால் வெளியிடுவாங்க. சமரசம் செய்ய வழி இல்லாமல் தவிச்சிட்டு தங்கச்சியை தூது அனுப்புறாரு. டெல்லியில் போய் கால் விழுவுருக்கு. தங்கச்சி கனிமொழி டெல்லியில் போய் கால் விழுவு தூது அனுப்புறாரு. டெல்லியில் போய் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் கூட விழுந்தாங்கன்ற வார்த்தைகள் அது சொல்லுமா மட்டும் என்ன? மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாரு? திமுகனாலே உருட்டு புரட்டு மிரட்டு, இவ்வளவுதான். உருட்டுறது புரட்டுறது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு அப்புறம் இது உண்மை யார் பேசலாம் அவங்களை மிரட்டுறது. ஐயா சொல்லுங்க, வாய் மூடி நான் மௌனியா கேட்டுக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் தலையாற்றேன்னு அப்படிதான். பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆள்வதாக கனவு காண்கின்றான் ஒருவன், அவனுடைய பெயர் இறைவன் அப்படின்னு கண்ணதாசனோட ஒரு பாட்டு உண்டு. பூஜ்ஜியத்தை அடுக்கி கொண்டே 3 லட்சம் கோடி வரைக்கும் 24 மணி நேரமும் கொள்ளையடித்து ஊழல் செய்த ராஜ்யத்தின் தலைவர், அந்த தலைவரத்தின் பேர் மு க ஸ்டாலின் வச்சுக்கலாம். அந்த உழைப்பில் கூட வெக்கம் இல்லாமல் ஸ்டிக்கர் ஓட்டுற ஆச்சு தான் அது. இன்னைக்கு கூட பகட்டு விளம்பரம்னு சொன்னோம்னா அரசும் அரசு நிர்வாகம் என்னன்னே தெரியாத ஒரு முதல்வர் வச்சிருக்கோம். நம்ம எடப்பாடி அவர்களை முதல்வராக்குவதற்காகத்தான் பிரதமர் இங்கே பல முறை ரோட் ஷோ வரப்போறாரா? உள்துறை அமைச்சர் ரோட் ஷோ வரப்போறாரா? வணக்கம் நேயர்களே, இது வார் ரூம். இன்றைய விவாத பொருள் தொடர்ச்சியாக தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் வார்த்தை மோதல்கள் அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. 0 சேர்ந்தால் 0 தான் என்கிறார் முதலமைச்சர். மறுமுனையில் 0 திமுகவிற்கு, ராஜ்யம் எங்களுக்கு என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. யாருக்கு 0, யாருக்கு ராஜ்யம்? விவாதிப்போம். அரங்கில் நம்மோடு திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி, அதே போல திரு கோவை சத்யன் அதிமுக தரப்பிலிருந்து இணைகிறார்கள். இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல ஆண்டாள் பிரியதர்ஷினி, என்ன நடக்குது திமுக கூட்டணியில்? எல்லாம் ஓகேவா? எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கா? கேசி வேணுகோபால் ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் சலசலப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி அப்படின்லாம் பேசினாங்க. மீண்டும் தொடர்ந்து செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. தாவேக்காவோடு கூட்டணி பேசுகிறாங்க அப்படின்லாம் பேச்சு வருது. என்ன நடக்குது? எல்லாமே சுமூகமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்கணுமோ அது நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற வாசகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முற்றிலுமாக தேர்தல் அறிவிக்கப்படும் வரைக்கும் கூட்டணியில் ஏதாவது சில கருத்து பரிமாறல்கள் அல்லது கருத்து விளக்கங்கள் அப்படிங்கிறது இயல்பு தானே. மனிதர்களாகிய நமக்கு அது இயல்பு தான். எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியில் அமைதி இருக்கிறது, எல்லாமே சரியாக இருக்கிறதுன்னு நீங்கள் ஒரு வாதத்தை வச்சிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அமைதிங்கிறது மயான அமைதி. அங்கே இருக்கக்கூடிய அந்த வாய் பேசாத தன்மைங்கிறது பிரதமர் கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தம் அல்லது அவருடைய அச்சுறுத்தலால் வந்திருக்கக்கூடிய அமைதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய இந்தியா கூட்டணி திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட தயாரா இருக்கிறோம், தேர்தலை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் களத்தில் இருக்கிறோம், திமுக களத்திலே இல்லைன்னு சொல்றாங்க அதிமுக தரப்புல. ஆமாம், அவங்க தயாராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அடிமைகள் தானே. அதனால் எல்லார் அடிமைகளுடைய பெயர் பட்டியலும் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் அவங்க எப்போ வேணால் வெளியிடுவாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் எங்களுடைய திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் உணர்வாளர்கள். மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும், அந்த கருத்தியலுக்காக நாங்கள் ஒருங்கிணைந்து இருக்கிறோம். அப்படிங்கிற போது எங்களுடைய குரல்கள் திரும்ப கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறது. அதனால் எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்தியா கூட்டணி அல்லது திமுக கூட்டணி என்பது மிகச்சிறப்பாக ஒற்றுமையோடு இருக்கிறதுங்கிறத பல தேர்தல்களில் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். ஆனால் எதிர்பக்கத்தில் என்டிஏ கூட்டணியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தேர்தல் கூட்டணின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு நாங்கள் கூட்டணியில் தொடருவோன்ற அவசியமும் இல்லை, இந்த தேர்தலுக்காக நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் தொடரணுன்ற நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, தொடரணுமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குற கேள்வி. ஆனால் நாங்கள் எதற்காக தொடர்கிறோம் என்றால், தேர்தலை தாண்டி மக்கள் நலம்னு ஒன்று இருக்குல்ல, மக்களுடைய சுயமரியாதை, மக்களுடைய சமத்துவம், அதற்காக அந்த நம்பிக்கை, அந்த கருத்தியலில் இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லோரும் இந்த பக்கத்தில் தான் இருப்பார்கள். மக்களுடைய சுயமரியாதையில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த பக்கத்தில் இருப்பார்கள். மக்களுடைய சமத்துவத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த பக்கத்தில் இருப்பார்கள். பெண்ணடிமைத்தனத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் அந்த பக்கத்தில் இருப்பார்கள். அல்லது மத நல்லிணக்கத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த பக்கத்தில் இருப்பார்கள். ஆனால் தேர்தலை தாண்டியும் மக்களுடைய நலன் என்று வரும்போது எல்லோருமே இந்த பக்கத்தில் திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம்ங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்லை, கருத்தியலால் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய கூட்டணி. கேட்போம், நிச்சயம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கலாம். திரு கோவை சத்யன், அவங்களுடைய பதில், அவங்களுடைய விமர்சனத்துக்கு உங்களுடைய பார்வை. அதுக்கு முன்பாக ஒரு கேள்வி. வலிமையாக இருக்குது, நாங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்கள் கூட்டணியில் குழப்பமே இல்லை, எல்லாமே சுமூகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் காங்கிரஸ் தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியில் நீடிக்குமா அப்படின்ற சந்தேகம் தான். காங்கிரஸ் நிச்சயமாக போயிடும். ஏன் அவ்வளவு எதிர்பார்ப்பு இதற்கு? அது எதிர்பார்ப்பு இல்லை, கள நிலவரத்தை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு.
நீங்க இதே ஏன் கவலைப்படுறீங்க? வலிமையா இருக்கக்கூடிய கூட்டணி எதிர்முனையை பத்தி யோசிக்க வேண்டிய தேவை எங்க எழுது? அரசியல் காலத்தில் எதிரி யார், எதிரி எவ்வாறு பலவீனமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பில்லை என்று எடுத்து சொல்வது அரசியல் மாண்புகளில் ஒன்று தான். இது அடிப்படை தான். இப்போ இதே எடப்பாடியார் பலமான கூட்டணி அமைப்பு பெறும்பொழுது இது ஒரு தீண்டத்தகாத கட்சி அதிமுகன்னு எள்ளி நகையாடினவங்க தான் அவங்க. கொள்கை சார்ந்த கூட்டணி, பலமான கூட்டணின்னு அப்போ பேசிகிட்டு இருந்த திமுக ஏன் எங்களை பற்றி கவலைப்பட்டாங்க? பேசாமல் அவங்க வேலையை பாட்டு போயிருக்க வேண்டியதானே. அதே பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்று அறிவித்தவுடன் சட்டமன்றத்தில் பதட்டத்தோட முதல்வர் பேசுனது கேட்டோம்ல. கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, வச்சுட்டீங்கன்னு அவர் பதட்டத்தை வெளிப்படுத்த பார்த்தோம். இப்போவும் கூட எல்லா இடத்துலையும் அவரோட பதட்டத்தின் வெளிப்பாடு தானே தெரியுது. அதை பதட்டம் தான் அப்படின்னு எடுத்துக்கணுமா? ஏன்னா தொடர்ந்து திமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் கனிமொழி உட்பட சொல்றது அதிமுக பலவீனப்பட்டு விடக்கூடாது, நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சா பாஜக உங்களை விழுங்கிடும், அக்கறையாக எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் இது முதல்ல கேட்ட கேள்விக்கு இதுக்கு எவ்வளோ மாறுபாடு இருக்குது பாருங்கள். திமுக 2ஆம் கட்ட தலைவர் கேட்டாங்கன்னா அது எங்கள் மேலே இருக்கிற அக்கறை. இதே எங்கள் எடப்பாடியாரை வச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளோ எதிரணியை பற்றி நீங்கள் எது கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. இப்போ இது எந்த வகையில் எடுக்கும்? இது எப்படி எடுத்துக்கணும்? இல்லை சார், அவங்க நீங்கள் பதட்டப்படுறாங்கன்னு ஒரு வாதத்தை முன் வைக்கிறீங்க, அது பதட்டம் தான் எடுத்துக்கணுமான்னு கேட்குறேன். வாதம் தானே. பதட்டம்ங்கிறது ஒரு நிலை வெளிப்படையாக தெரியுது. அவங்க பேசுகிற பதட்டம் வெளிப்படையாக தெரியுது. இன்றைக்கி கூட அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருவர் சொல்கிறார், திருவாமலன் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸை திமுக விட்டு விடாதுங்கிறாரு. தேவை எங்கிருந்து வருது? மார்த்தட்டி கொண்டது யார்? நாங்கள் பலமான கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணி, வலுவான கூட்டணின்னு மார்த்தட்டிக்கிட்டது யார்? அப்புறம் அந்த கட்சியில் ஒரு 3 கட்சிக்கு அடையாளம் போச்சு, அங்கீகாரம் போச்சு தேர்தல் ஆணையத்தினால. மிச்சம் இருக்கிறது காங்கிரஸில் அதை பாதியாக உடஞ்சிருக்கு. இப்போ ரெண்டாக ஒன்று மன்னராட்சியை நம்ம கண்டினியூ பண்ணுவோம், காங்கிரஸும் மன்னராட்சி தான், திமுகவும் மன்னராட்சி தான், நம்மளுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி காங்கிரஸில் ஒரு 3 பேர். இன்னொருத்தர் சுயமரியாதை வேணும், எங்களுக்கு மரியாதை வேணும், வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு கூட்டம். இதற்கு சமரசம் செய்ய வழி இல்லாமல் தவிச்சிட்டு தங்கச்சியை தூது அனுப்புகிறார் டெல்லியில் போய் கால் விழுதுருக்கு. தங்கச்சி கனிமொழி டெல்லியில் போய் கால் விழுக தூது அனுப்புகிறார். டெல்லியில் போய் கால் விழுந்ததுக்கப்புறம் கூட கூட்டணி வரல. தங்கையை அனுப்பவில்லை எங்களுடைய. இது ஏதாவது ஒரு தவறான ஒரு சித்தரிப்பா. முக ஸ்டாலினோட தங்கை தான் விழுந்தாங்கன்ற வார்த்தைகள் அது சொல்லும்போது மட்டும் என்ன விமர்சனத்தை விமர்சனமாக எதிர்கொள்ள துணிவு எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு அது துணை போச்சு இருந்து போனேன். என்னை பொறுத்த வரைக்கும் முக ஸ்டாலின் அண்ணா, அவருடைய தங்கை கனிமொழி, அவருடைய மகன் உதயநிதி, நான் இதெல்லாம் தப்பா சொல்றோம். அதுல மகன் போய் உட்கார்ந்திருக்காருல கூட்டணி பேச்சு, அது அதிகாரப்பூர்வமா ப்ரூவ் பண்ணுங்க. கூட்டணி அதிகாரப்பூர்வமாக கனிமொழி அனுப்பிச்சது முக ஸ்டாலின். இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தானே. அப்புறம் அதுதான் நான் இங்க சொல்றேன். எடப்பாடியாரோட மகன் அதிகாரப்பூர்வமா போனால கட்டுக்கதை வச்சு இதுதான் திமுகனாலே உருட்டு புரட்டு மிரட்டு, இவ்வளவுதான். உருட்டுறது புரட்டுறது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு அப்புறம் இது உண்மை யார் பேசலாம் அவங்களை மிரட்டுறது, இதுதான் திமுகவோட வாடிக்கை. அதில் மரியாதைக்குரிய அக்காவும் அந்த வலையில் விழுந்தது வருத்தமா இருக்கு. உண்மையை பேசி நாங்கள் இது வரைக்கும் இது உண்மைக்கு புறமான எந்த விஷயம் பேசல. அக்கா பேசினது எல்லாமே அவங்களோட ஓன் நரேட்டிவ். கருணாநிதியோட ஒரு பெரிய முரட்டடிமை உலகம் யாரும் பார்த்ததே கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் ஒரு யூனியன் மினிஸ்டர் கேபினட் வருதுன்னா கருணாநிதியோட ஒரு பெரிய அடிமை பார்க்கவே முடியாது. அதுக்கான கண்ணியம் நீங்க தொடர்ந்து பேச. அதே எடப்பாடியார் முன்னாள் முதல்வர் விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நான் நெறியாளர்கிட்ட வேண்டுகோள் என்னன்னா, இதை எனக்கு நெறிமுறைப்படுத்தி எனக்கு அறிவுரை சொல்ற நெறியாளர் அதே அந்த பக்கம் கடைபிடிக்கணுங்கிற. அது அவங்க எடப்பாடியார் முன்னாள் முதல்வர் தானே. நிச்சயம். அப்புறம் அப்போ அந்த மாண்பு அங்கேயும் சொல்லி கொடுக்கணும்ல. கண்டிப்பா. அப்போ அதுதான் என்ன அடிப்படைனா, இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் ஜெயிச்ச வரலாறு திமுக கண்டிப்பாக கிடையாது. இப்போவும் அதான் தொடரப்போகுது. இந்த இடத்துல கூட்டணி பலமாக அமைந்து தானே. கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தல் செஞ்ச வரலாறும் கிடையாது, இப்போ கூட்டணியும் கிடையாது. அப்போ தோல்வி உறுதி. இதன் மூலமாக முக ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கையும் அவருடைய மகன் உதயநிதி அரசியல் வாழ்க்கையும் முடிய போகுது. 2026 ஜனநாயகத்தில் மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி. அறிவாலயத்தில் ஜனநாயகம் மலரும். யாரால் மலரும்னா எடப்பாடியார் ஜெயிச்சு அங்கே உட்காரும்பொழுது அறிவாலயத்தில் ஜனநாயகம் மலரும். இதுதான் நடக்க போகுது. தம்பி, இந்த இடத்துல நான் ஒரு பதில் சொல்லி ஆகணும். எங்களுடைய தலைவரும் எங்களுடைய இளம் தலைவரும் யாரோ யானை கையில் மாலை கொடுத்து அந்த யானை போய் அப்படியே கூட்டத்திலிருந்து ஒருத்தர் கழுத்தில் மாலை போட்டு அவங்க மன்னராக வந்த சரித்திரம் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர்கள்ங்கிறது முதல் விஷயம். அடுத்தது, முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள்தான் இப்படி யானை மாலை போட்டு அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏன் பதட்டப்படுறீங்கன்னு கேக்குறாரு. சட்டசபையில அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் ஏன் அவ்வளவு பதட்டம்? சட்டசபையில பேசுறாரே முதலமைச்சர்னு கேக்குறாரு. ஏன் அந்த பதட்டம்னா, எங்களுடைய பங்காளிகள்
அவர்களுடைய கட்சியின் பெயரிலும் அண்ணா இருக்கிறார், அவர்களுடைய கட்சியின் பெயரிலும் திராவிடம் இருந்தது. அதே உணர்வு அவங்களுக்கு இருக்கணும்ல. அதான் அந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த குஜராத் முதலாளிகளிடம் விலை போய்விடாதீர்கள், அல்லது இந்துத்துவா கொள்கை கொண்டவர்களிடம் அடகுக்கு போயிடாதீங்க, இந்த மாதிரி மத நல்லிணக்கம் இல்லாதவர்களை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து விடாதீர்கள் என்கின்ற அக்கறை. அது அக்கறை, பதட்டம்னு சொல்றது வேற வார்த்தை. அக்கறையில் நாங்கள் சொன்னது, எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் சட்டமன்றத்திலே பதிவு செய்தார், நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும், அதிமுக கட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று பதிவு செய்த அந்த துணிச்சல் எங்களுடைய தலைவருக்கு இருக்கிறது. அதனால பதட்டம் என்பது வேறு. அதை தவிர யானை மாலை போட்டு இவர்களுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல்வராக அப்படிங்கிறத நீங்க மறுத்தர முடியுமா? அவர் நேரடியாக முதல்வராக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? அது ஒரு கேள்வி இருக்கு. அதை தவிர மிக முக்கியமாக அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, எங்களுடைய கூட்டணியில் காங்கிரஸ் இன்னமும் இருக்கிறது அப்படிங்கிறத திருமா அண்ணன் சொன்னார். அப்படிங்கிறது கைவிட்ட மாட்டாங்க. இது கைவிடுகின்ற விஷயம் இல்லை. தொப்புள் கொடி பந்தம். எந்த விதத்தில் தொப்புள் கொடி பந்தம்னா, எங்களுடைய மத நல்லிணக்கம், எங்களுடைய கருத்தியல், இந்திய மக்கள் மீதான அவர்களுடைய வாழ்க்கை மீதான அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி எது என்றால் காங்கிரஸ் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதை இந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று இந்துத்துவ சக்திகள் மிக வீரியமாக செயலாற்றி கொண்டிருக்கும் போது அந்த இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக களமாடி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் மட்டும்தான். அதனால் இருவரும் கைகோர்த்து இருக்கிறோம். அதை தவிர அந்த எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாரு, அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டப்புறம், நான் இன்னும் பிஜேபி பக்கமே போக மாட்டேன்பா, பிஜேபி எந்த திசையில இருக்குன்னே எனக்கு தெரியாது, நான் மனம் திருந்திய மைந்தனாகி விட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணின்னு ஊருக்கே முன்னாடி உலகத்துக்கு அறிவிச்சாங்க. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து, இனிமேல் எடப்பாடி அவர்கள் நிம்மதியாக தூங்குவார்கள். தேர்தல் வரைக்கும் அவர் வீட்டு வாசலுக்கு இடி வராது, ஐடி ரெய்டு வராது, சிபிஐ வராது. அதற்காக தன்னை அழுத்தத்தால் அமைக்கப்பட்ட கூட்டணியும் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க பந்தம், தொப்புள் குடி பந்தம் அப்படின்லாம் மிகைப்படுத்தி பேசுறதா பார்க்க முடியுது அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுது. ஒரு புறம் கனிமொழி போய் பேசுறாங்க, ராகுல் காந்தி தமிழ்நாட்டு காங்கிரஸ் நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாரு, வாய்ப்புட்டு போடப்பட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. கேசி வேணுகோபால் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து இந்த புகைச்சல் இருந்துகிட்டே இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு நீங்க அவ்வளவு வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவ்வளவுலாம் நடக்குதே, அதுக்கு என்ன காரணம்? இது புகைச்சல்னு ஏன் வார்த்தையை எடுத்துக்கிறீங்க? இது ஜனநாயகத்தின் குரல். எங்களுடைய தேவை இது, இதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். எங்களுக்கு அதிகமாக இடம் தேவைன்னு கேட்கறது ஜனநாயகத்தின் குரல் தானே. இருக்கிறது 234 தொகுதி தான். அதற்குள்ளாகத்தான் எல்லோருக்கும் பங்கீடு செய்ய வேண்டும் என்னும்போது அதிகமாக வேண்டும் என்று கேட்பது ஜனநாயகத்தின் குரல். ஆனால் எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஜனநாயகத்தின் குரல் இருக்கிறதா? நாளைக்கே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எழுந்து நின்று ஆல் ஆஃப் யூ கீப் குவைட், நான் சொல்றதுதான் இங்க சட்டம், உங்களுக்கு என்ன தொகுதி கொடுக்கணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணுவேன், ஏற்கனவே அவர் தான் முடிவு பண்றாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, எதிர்க்கக்கூடிய வல்லமை எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிறதா? அல்லது ஐயா சொல்லுங்க, வாய் மூடி நான் மௌனியா கேட்டுக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் தலையாற்றேன்னு அப்படிதான் சொல்லுவாரா? அவருக்கு சொன்னதான் உங்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர், கண்ணியமா அதைத்தான் கண்ணியமாக தான் பேசினேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள்னு ஒரு வார்த்தையை தான் சொன்னேன். சரி, அவர் எங்கே எதிர்த்து நின்று குரல் எழுப்பி இருக்கிறார் அதை சொல்லுங்களேன். எதிர்த்து நின்று எங்கே குரல் எழுப்பியிருக்கிறார்? இந்த கூட்டணி ஆரம்பித்த இந்த ஒரு வருஷ காலத்துல எங்கேயுமே பண்ணல. அப்போ அது அந்த குரல் வலை நெருக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஆனா இங்கே அப்படி இல்லையே. எங்கள்கிட்ட எல்லோரும் கருத்து சொல்கிறார்கள், எல்லோரும் எங்களுக்கு அதிகமாக இடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்பது ஜனநாயகத்தின் குரல். அங்கே அடிமைகளிடம் குரல் இருப்பதில்லை. நீங்க அதை அமைதி, சமாதானம், சாந்தம் என்று சொன்னீர்களானால் அது தவறு. ஒரு பாடல் உண்டு, பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆள்வதாக கனவு காண்கின்றான் ஒருவன், அவனுடைய பெயர் இறைவன் அப்படின்னு கண்ணதாசனோட ஒரு பாட்டு உண்டு. இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி, பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆளுவதாக ஒருத்தர் கனவு காண்கிறார், அவருடைய பெயர் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மேனாள் முதல்வர் அவர்கள் அப்படிங்கிறதா நிதர்சனம். கேட்போம். தொடர்ந்து அந்த சைடில் அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. பிஜேபி, காங்கிரஸ், திமுக கூட்டணியில் இன்னும் புகைச்சல் இருக்குன்னு சொல்கிறீங்க. அது ஒரு ஜனநாயகம் கேட்கக்கூடிய அதிகாரம். கடந்த 5 ஆண்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க, அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திலேயே இடதுசாரிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. கவின் ஆணவ படுகொலையில் விசிக மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்துச்சு. இங்கே அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. ராஜ்யத்தில் அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு பூஜ்ஜியத்தை அடுக்கிக் கொண்டே 3 லட்சம் கோடி வரைக்கும் 24 மணி நேரமும்
கொள்ளையடித்து ஊழல் செய்த ராஜ்யத்தின் தலைவர், அந்த தலைவர்த்தின் பேர் மு.க. ஸ்டாலின் வேணால் வச்சுக்கலாம். பூஜ்ஜியத்து ராஜ்யத்துக்கும் கண்ணதாசன் இப்போ இருந்தால் இப்படி தான் பாட்டு எழுதியிருப்பார். 24 மணி நேரமும் மக்கள் சேவையை மறந்து அரசும் அரசு நிர்வாகத்தையும் எவ்வாறு கொள்ளையடிப்பதில் பயன்படுத்தலாம் என்கிற வெளிப்பாடு 258 பக்கம் ஈடியோட கடிதம் ஆதாரங்களுடன் நேரு என்பவர் மேலே. இதன் போது ஒரு நிம்மதியா தூங்கினா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாங்க. அது அவரோட கனவுல தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேனே. 5 வருடம் வெறும் ஆட்சி நடத்தாமல் காட்சி நடத்தினவர்களுக்கு எல்லாமே வந்து சினிமா ட்ரெய்லர் மாதிரி தான் தெரியுது. இப்போ ரீல் முதல்வர் ஆகிட்டார். இளைஞர்களுக்கு ரீல் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய முதல்வர் ஆகிட்டார். வெத்து விளம்பரங்கள், போலி அறிவிப்புகள், பகட்டு சாதனைகள் எதையுமே அப்படி பொத்தாம் பொதுவா பகட்டு சாதனைகள் அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு பத்திரிகையில கூட JEE தேர்வுல முதன்மை தேர்வுல 240 அது மாணவர்களோட உழைப்பு. அந்த உழைப்புல கூட வெக்கம் இல்லாமல் ஸ்டிக்கர் ஓட்டுற ஆட்சி தான் அது. இன்னைக்கு கூட பகட்டு விளம்பரம்னு சொன்னோம்னா, நீதிமன்றத்தால் ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட டெண்டர் தடை செய்யப்பட்டு ECRல 2100 கோடி ரூபாய்க்கு உயர் அடுக்கு மேம்பாலத்தை நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டதுக்கு அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்கிறார். மேல்முறையீடில் 10 நாள் டைம் இருக்குங்கிற இடத்துல கூட அதை கூட முடிவு செய்ய முடியாமல் வெறும் விளம்பரத்துக்கு அடிமையாகி, விளம்பர மோகத்துக்கு அடிமையாகி கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வரை வச்சுருக்கோம். அரசும் அரசு நிர்வாகம் என்னன்னே தெரியாத ஒரு முதல்வர் வச்சுருக்கோம் நம்ம. இதுதான் இன்றைக்கி இதுதான் உண்மை. என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று வாய்க்கூசாமல் ஊடகத்தில் பொய் பேசியவர் தான் நீங்கள் முதல்வராக வச்சுருக்கோம். யானை கொடுத்து முதல்வரானவர் எடப்பாடியார் என்றால் அதே யானை கையில் மாலை கொடுத்து முதல்வரானவர் தான் கருணாநிதி. இது வரலாறு. இந்த வரலாறு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்த தேர்தல்கள்ல மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்த தேர்தல் இங்க 2026 எடப்பாடியார் தான் முதல்வராக வரப்போறது. மக்கள் தான் தேர்வு செய்யறாங்க. 2019, 2021, 2024 3 தேர்தல்கள் போயிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். 2021 என்பது இரட்டை தலைமை. 3வது முறையாக ஆட்சி அமைத்த வரலாறு எங்க பொன்மலச்சவளத்தை தவிர்த்து வேற யாருக்குமே கிடையாது தமிழ்நாட்டில். அப்போ கேட்கும்பொழுது கூட இரட்டை தலைமையில் ஒரு துரோகியை உடன் வைத்துக்கொண்டு 45 தொகுதிகளில் வெறும் 2,10,000 வாக்கில் தான் இழந்திருக்கும். வலுவான எதிர்க்கட்சியாக வந்து உட்கார்ந்துருக்கும். அதற்கு ஒரே காரணம் எடப்பாடியார் என்ற ஒருவர் தான். இந்த இயக்கம் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டு காலம் மக்கள் பணியில் இருக்கும்னா அதை சாதனையில் செய்து காமிச்சவர் எடப்பாடியார். எதிர்க்கட்சியோட அத்தனை மலிவு விமர்சனங்களையும் தன்னோட செயல்பாடு மூலம் பதில் கொடுத்துருக்காரு. இவங்க சொல்கிறாங்க, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்திரித்து நான் சொன்னது தான் சட்டம், இதை செய்யுங்கள் என்றால் செய்து விடுவார்கள். இதைத்தான் உங்கள் மரியாதைக்குரிய முதல்வர் 2021 வச்சார். பாஜகவுக்கு 65 இடங்கள் போய்விடும், 70 இடங்கள் போய்விடும் அப்படின்னு பிரிச்சு. அப்போ நாங்கள் வந்து சப்பக்கட்டு கட்டல இந்த மாதிரி. அது வந்து ஜனநாயகங்க. அவ்வளோ கேட்கறது அவங்க உரிமை. அப்படி எதுவுமே தொகுதி பங்கீட பத்தி பேசலாங்க. தொகுதி பங்கீட பத்தி அதை குறிப்பிட்டு பேசல. பாஜக கூட்டணியை பாஜக வழி நடத்துது, பிரதமர் முடிவு செய்யறது தான் இங்க எல்லாமே அப்படின்னு 2021 அவர்கள் வைத்த விமர்சனம். அவர்கள் இதை கேட்பார்கள், இதை இவர் கொடுத்து விடுவார், இதையே தான் நரேட்டிவாக சொன்னாங்க. ஏன்னா இவர் பயந்தவர், இவர்கள் அடிமை என்று இதே தான் திரும்ப சொல்லும். கோயப்பல்ஸ் தியரி மாதிரி. அப்போ எத்தனை தொகுதிகள் பாரதிய ஜனதாக்கு ஒதுக்கப்பட்டது என்பது வரலாறு. இதே திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. ஏற்கனவே தோல்வி அடைந்த ஒரு நரேட்டிவை மீண்டும் எடுத்து வந்து பாரதிய ஜனதா சொன்னால் இவங்க செஞ்சிருவாங்க. நைனா நாகேந்திரன் சொல்கிறாரு 20 MLAக்கள் வருவாங்க, அமைச்சர்கள் கூட ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது 20 தொகுதி தான் கொடுத்தது அப்படிங்கிறத நைனா திருப்பி இப்போ சொல்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கலாமே. இல்லை சார், நீங்கள் தான் சொல்கிறீங்க அதிமுக தலைமையிலான அதே கூட்டணி கட்சிகள் யாரிடம் இருந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு குரலே வரலையே. ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேணும். இது வரைக்கும் யார்கிட்ட ஒரு அமைச்சர்கள் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் இல்லை. அமைச்சர் ஆவார்கள்ங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கின்ற ஒரு குரல் இது வரைக்கும் எங்கிருந்துமே வரல. ஆனால் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், சுயமரியாதை வேண்டும்னு, சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதைன்னு பேப்பரில் எழுதிட்டு இருக்கிற திமுக போய் அது ஒரு கூட்டணி கட்சி, அதுவும் காங்கிரஸ் போன்ற 100 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சி, எங்களை நாங்கள் மரியாதை எதிர்பார்க்குறோம், சுயமரியாதை வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் இவர்கள் வந்து வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை தானே. கள நிலவரத்தில் பார்த்தா அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் என்று ஜனநாயகத்தில் அதிகார குவியல் ஒரே குடும்பத்திடம் இருப்பது என்பது உண்மை. அந்த மகனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும்னு பாஜக மாநில தலைவர் சொல்றதுக்கும் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அமைச்சர்கள் பங்கு கிடைக்காமலையும் போகலாது ஒன்று. ஆனால் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்று கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்பு நிர்பந்தமாக வைப்பது அது அவருடைய கோரிக்கை மட்டுமல்ல, அது அவருடைய கட்டளை. அதை நிறைவேற்றக்கூடிய மு.க. ஸ்டாலின் இருக்காருன்னா இல்லைங்கிறது தான். அதுதான் இப்போ கல்யாண நிலவரம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. கூட்டணி கட்சியில் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரு ரேலி முடிஞ்சு இப்போ 2வது ரேலி பாரத பிரதமர் திரும்பி வரப்போகிற 2வது ரேலி போய்கிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகளெல்லாம் இறுதியாக ஏற்கனவே ஒரு மேடையில் ஏறி களத்தில் வேலை போய்கிட்டு இருக்கு. இங்கே அறிவாலயத்தை தாண்ட முடியல இவங்கனால. கோபாலபுரத்தில் மு.க. ஸ்டாலின் வீடை தாண்ட முடியல, அறிவாலயத்தை தாண்ட முடியல. கூட்டணிங்கிற ஒரு பேச்சு குறித்து எந்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கும் வர முடியல. அப்போ எப்படி போய் களத்தில் சந்திப்பாங்க? இன்னும் ஒரு 45 நாள் எலெக்ஷன் வரப்போகுது. நிச்சயமாக
ரொம்ப ஸ்லோவாக இருக்குது திமுக. இன்னும் தேர்தல் வேலைகளையே தொடங்கலை. எங்கள் சைடில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. தொடர்ந்து அங்கே சுயமரியாதையை எதிர்பார்க்குறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது எங்கள் சைடில் கேட்கவே இல்லை. தொடர்ச்சியாக முதலமைச்சர் சொல்லக்கூடியது என்டிஏ தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவர் உடச்சு பேசுகிறாரு. அப்படிலாம் கிடையாது. கூட்டணி ஆட்சிக்கும் அமைச்சரவையில் இடத்திற்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன வித்தியாசம்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம் அப்படின்னு பூசி மெழுகப்பட்ட வார்த்தை தான் அது. சப்போஸ் பை கெடு விதியாக இவர்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றி கிடைத்து விட்டால் எடப்பாடி அவர்கள் நிம்மதியாக ஆட்சி செய்து விட முடியுமா முதல்வராக? அவர்கள் அப்படி எடப்பாடி அவர்களை முதல்வராக்குவதற்காகத்தான் பிரதமர் இங்கே பல முறை ரோட் ஷோ வரப்போறாரா? உள்துறை அமைச்சர் ரோட் ஷோ வரப்போறாரா? அதை முதல்ல கேட்டு சொல்லுங்களேன். இவரை எடப்பாடி அவர்களை முதல்வராக்குவது தான் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம். அதற்காகத்தான் நாங்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிறோம்னு அவங்க வந்து நிற்கிறாங்களா? நிச்சயமாக இல்லை. எடப்பாடி என்பவர் ஒரு பகடைக்காய். அவரை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவை கபளீகரம் செய்கிறது பிஜேபி. இதை புரிந்து கொள்ளக்கூட முடியாத ஒரு திராணியோடு அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். நான் மரியாதையாக தான் பேசுகிறேன். அப்படிங்கும்போது அவர்களை பார்த்து நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஏன்னா இது புதுசாக நடக்கலை. பல மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை கபளீகரம் செய்தது பிஜேபிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதை வைத்து கபளீகரம் செய்தார்கள்? இடியை வைத்து கபளீகரம், சிபிஐ வைத்து கபளீகரம், ரெய்டை வைத்து கபளீகரம் என்பதை மறுக்க முடியுமா? எத்தனை வரலாறுகளை மிக சமீபத்தில் பார்த்துருக்கோம். 2014 இருந்து. அந்த அக்கறையில் தான் எங்களுடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அது தவிர ரீல் முதல்வராக மாறிவிட்டார் அப்படிங்கிறது. நாங்கள் ரீல் முதல்வராக மாறிவிட்டோம், ரீல் கட்சியாக மாறிவிட்டோம். ஏனென்றால் எங்களிடம் எடுத்து காட்டுவதற்கு செயல்பாடுகள் இருக்கின்றன. ரீலாக காட்டுவதற்கு செயல்பாடுகள் இருக்கின்றன. நீங்கள் வாயாலே ரீல் சுற்றினீங்க. டிவியை பார்த்து தான் ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பார்த்தேன்னு சொல்லக்கூடிய ஒருவர், அறியாமையோடு இருந்த ஒருவரை நாம் முதல்வராக பெற்றிருந்தோங்கிறத மறுக்க முடியுமா? தொடர்ந்து அவருடைய நிர்வாகம் தொடர்பான சந்தேகங்களை எழுப்பி அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. போன தேர்தலையும் இந்த மாதிரி தான் இத்தனை இடங்கள் கொடுப்பாங்க அப்படின்லாம் ஒரு விஷயத்தை முன் வச்சிங்க. ஆனா நாங்க எங்க கண்ட்ரோல்ல இருக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்க முடியும் அப்படின்றது தெரியும், அதை பார்த்து கொடுத்துருக்கோம்னு சொல்றாரு. அந்த மாதிரி இப்போ திமுக கூட்டணியில நிலைமை இருக்குதா? அவர்கள் எத்தனை இடங்களை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றால் அப்போதிருந்த நிலைமை வேறு. இப்போ சிச்சுவேஷனே மாறி போயாச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் எடப்பாடி அவர்களுக்கு அதே உறுதிப்பாடு இருக்கிறதா? அவர் சொல்லுகின்ற வார்த்தை தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உறுதிப்பாடு இருக்கிறதா? அப்படி இருந்ததுன்னா பிஜேபியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அப்படியெல்லாம் வார்த்தையை சொல்லிடுவாரா? எங்களுக்கும் வந்து அமைச்சர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி பிஜேபியிலிருந்து வந்த ஒரு தலைவர் அந்த நாளில் தேர்தல் வரும்னு ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அவர் தான் தேர்தல் ஆணையராக மாறிட்டாரா? ஞானேஷ்குமாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இவரை கொண்டு வந்து உட்காத்தி வச்சுட்டாங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரியை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. ரங்கசாமி என்பவர் முதல்வராக இருக்கிறார். ஆனால் அவரால் முதல்வராக பணியாற்ற முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்குள் தான் பிஜேபி எடப்பாடி அவர்களை வைத்திருக்கும். அவரை இயல்பாக செயல்பட விடாது என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ரீல்னு திரும்ப திரும்ப சொல்றாருல, நிச்சயமாக இவர் சொல்லுகின்ற வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டா பிரதமர் சொல்லுவது பொய் என்று கோவை சத்யன் சொல்கிறாரா? மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லுவது பொய் என்று கோவை சத்யன் சொல்கிறாரா? மாண்புமிகு நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட அந்த பொருளாதார ஆய்வறிக்கை பொய் என்று நம்ம கோவை சத்யன் சொல்கிறாரா? கேட்டு சொல்லுங்க. ஏன்னா அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் தான் தகவல்கள் வெளியிடப்பட்டன, தரவுகள் வெளியிடப்பட்டன. தமிழ்நாடு தான் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில், உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டி இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் வறுமை என்பது தமிழ்நாட்டில் தான் 2% இருக்கிறது, குஜராத்தில் 21% என்று பொருளாதார ஆய்வறிக்கை சொன்ன. நாங்கள் சொல்லலை, ரீல்னு சொல்றாருல, நாங்கள் ரீல் மாஸ்டராகவே இருக்கிறோம். ஆனால் அந்த அறிக்கை எல்லாம் போய், பிரதமர் நாடாளுமன்றத்தில் பொய் சொன்னார், நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் பொய் சொன்னார்னு இவங்களை திரும்ப சொல்லுங்களேன். இல்லை, சகோதரிக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். ரீல் தலைவர் தான் ரீல் அப்படின்னு ஒத்துக்கிட்டது. ஏன்னா ரீலுங்கிறது உலகம் ஃபுல்லாக தெரியும். அது மக்களை ஈர்ப்புவதற்கு செயற்கையாக எடுக்கப்பட்ட கேட்குறாங்க. இல்லை அது அடுத்து வரேன். ரீலுங்கிறது உலகம் ஃபுல்லாக தெரியும். சோசியல் மீடியாவில் மக்களை ஈர்ப்பதற்கு இல்லாத ஒன்றை இருப்பது போல் நடித்து வெளியிடுவது தான் ரீல். அதனால சகோதரிக்கு வாழ்த்துக்கள். கடைசியில் சகோதரிக்கு உண்மை புரிந்ததுக்கு வாழ்த்துக்கள். அந்த பார்வையில் நிதி ஆயோக் இரட்டை இலக்கு வளர்ச்சி, அதான் இந்த விஞ்ஞான வளர்ச்சியே புரியாத ஒரு சித்தாந்தத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். 11.2 விழுக்காடு வளர்ச்சி என்பதை நானும் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் அதே நிதி ஆயோக்கும் 3 வருடம் போகாமல் பயந்து இங்கே இருந்தவர் தான் முதல்வர். ஆனால் இன்று அதே நிதி ஆயோக் சொன்ன வளர்ச்சி தன்னோட வளர்ச்சி என்று ஸ்டிக்கர் ஒட்டுகிறது தான் திமுக. இதுக்கு நான் மாறுபடுகிறேன். வளர்ச்சி சதவிகிதம், நீங்கள் மத்திய அரசு கொடுத்த வளர்ச்சி சதவிகிதத்தை எங்களுடைய இது மார்த்தட்டி கொள்வது பொய்.
நீங்கள் 10 லட்சம் முதலீடு வந்தது என்பதும் வடிகட்டிய பொய், 35 லட்சம் வேலை வாய்ப்பு என்பது வடிகட்டிய பொய். இதற்கு ஆதாரம் கேட்டால் வெறும் வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சவர் தான் மரியாதைக்குரிய டிஆர்பி ராஜா. உங்களுடைய தரவுகள் அனைத்தும் சட்டமன்றத்திலேயே அதிகப்படியாக பொய்கள் பேசிய முதல்வருக்கு ஒரு அவார்டுனா அது முக ஸ்டாலின் தான் போய் சேரும். வேற யாருக்கும் இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல எந்த திட்டங்களும் செயல்படுத்தல, வேலை வாய்ப்புகளை உருவாக்கல, நிறுவனங்களே வரல. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு யார் கொடுக்கணும்? அவங்க தானே கொடுக்கணும். சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. 7000 பாஸ்கோ வழக்குகள் இங்கே இருக்குது. அதாவது பதியப்படாது 60 விழுக்காடு என்று ஒரு ஆய்வு சொல்லுது. இன்று சேலத்தில் நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க, கல்லூரி மாணவர்கள் ஊசி பயன்படுத்தி போதை ஏற்றிக் கொள்கிற காட்சியை பார்க்குறோம். 11 வயது மாணவனோட புத்தக பையில் கஞ்சா பாக்கெட் இருக்குது. கேட்டால் 10,000 பேர் நார்த் இந்தியாவில் பழக்கம் புழக்கம் எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்றது நிச்சயமா. கேள்வி இவ்வளோ அடுக்கடுக்க வேண்டும். கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கொடுத்தீங்க. 11வது படிக்கக்கூடிய மாணவன் புத்தக பையில் கஞ்சா. ஆனால் இங்கே பிழைப்பு தேடி வருபவர்கள், வந்தாரை வாழ வைக்கும் தமிழும் நம்ம சொல்லக்கூடிய பிழைப்பு தேடி வரும் இடத்துல 10,000 பேர் வாங்க, அவங்க தான் பேக்கெட்டில் கஞ்சா எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லி அவதூறு பேசுகிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர். எவ்வளோ கேவலமாக அவர்களை பேசுவதும், கஞ்சாவில் அங்கே வேலை தேடி பிழைப்பு தேடி வந்தவர்களை வெட்டுவதும். திருத்தணி சம்பவத்தை பார்த்தோம், ஒரிசாவோட தொழிலாளி என்ன பண்ணாங்கன்னு. இங்கே வேலை செய்யல செப்டா தொழிலாளி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். நாளுக்கு நாள் சீரழிந்து கொண்டிருக்கும் சட்ட ஒழுங்கு. திமுக நிர்வாகி பையன் கார் ஏற்றி கொலை பண்ணுறான். இதே இங்கே சென்னை சேர்ந்த ஜனசேகரன் என்ற முன்னாள் எம்எல்ஏவோட பேரன் ஒருத்த கார் ஏற்றி கொள்கிற வழக்கு இருக்குது. சட்டத்தின் கையில் எடுத்து பெண்கள் பாதுகாப்பிலிருந்து அரசு நிர்வாகத்திலிருந்து அனைத்தும் கேலி கூத்தாக்கி நிர்வாகத்து சீர்கேடின் உச்சியில் இருக்கும் பொழுது வெறும் சமத்துவம் சமூக நீதி என்கின்ற ஒரு போலி பிம்பத்தை மட்டும் இங்கே உருவாக்கி மாநில உரிமை என்கின்ற பேரில் இதுவரைக்கும் மேகதாது அணைக்கு துணிந்து எழுந்து நின்று குரல் கூட கொடுக்காத, கண்டன குரல் கொடுக்காத ஒரு முதல்வரை வச்சுருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எதை எடுத்தாலும் இதுவரைக்கும் சகோதரி பேசி 2 கட்டத்திலையும் பாருங்களேன், எல்லாமே அஇஅதிமுகவை பற்றி தான் பேசினாங்களே ஒழிய இது என்னோட அரசினுடைய சாதனைகள், இந்த சாதனைக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் ஒரு வார்த்தை வரல. இதுதான் உண்மை. இந்த உண்மையின் வெளிப்பாடு இப்போ களத்தில் இருக்கிறது. இது உணர்ந்ததுனால தான் இப்போ சகோதரி என்ன சொல்கிறாங்க, முதல்வர் எடப்பாடியாரான்னு கேட்டு சொல்லுங்கன்னு தெளிவாக அமித்ஷா கூட்டணி அறிவிக்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணி, யார் தலைமையும் அவர் தான் முதல்வர் வேட்பார்னு ஊரறிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நான் சகோதரியிடம் ஒன்று கேட்கிறேன், என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று பொய் சொன்ன முதல்வரின் மகன் என்ற துணை முதல்வர் இப்போ 2026 முக ஸ்டாலின் என்பவர் பகடைக்காயா? மகனை அரியணை ஏற்றுவதற்கு தான் அந்த குடும்பம் இவ்வளோ துடிக்குதா? அதுக்காக தான் மகனை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய எல்லா ரேலிஸும் நடக்குதா? பொதுக்கூட்டம் எல்லாம் மகனை முன்னிலைப்படுத்தி நடக்குதா? அந்த பதற்றத்தில் தான் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் 2 மகளிர் மாநாடு வேகமாக நடத்துகிறாங்களா? அப்போ குடும்பத்தில் சண்டை ஓடிட்டு இருக்கா? இப்போ குடும்ப சண்டை ஆரம்பிச்சிருச்சா? இப்போ இதை பற்றி எப்போ பேசுவோம் நம்ம? உதயநிதி ஸ்டாலின் எங்களுடைய இளம் தலைவர், நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய இளைஞர் அணியின் செயலாளர். அந்த நோக்கத்தில் தான், அந்த பொறுப்பில் தான் அவர் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நினைவில் வச்சுக்கணும். அது மாதிரி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், துணை பொதுச் செயலாளர். அந்த பொறுப்பில் அவர் பயணம் செய்கிறார் என்பதை எப்படி மாற்றி நீங்கள் பார்க்குறீங்க? காமாலை கண்ணக்காரனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளாக தான் தெரியும். அந்த மாதிரியாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்புறம் மிக முக்கியமான ஒரு கருத்து, நான் எதையுமே சாதனையாக சொல்லவில்லை. சாதனையாக நாங்கள் சொல்வதை விட வடமாநிலத்திலிருந்து இங்கே வாழ்க்கை தேடி வருகிறார்கள் இல்லையா, அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஸ்டாலின் ஷுட் பிகம் த PM ஆஃப் திஸ் நேஷன் அப்படின்னு. ஏனென்றால் அவர்களுக்கான நிம்மதியை, அவர்களுக்கான வாழ்க்கை வெற்றியை, அவர்களுக்கான வருமானத்தை கொடுத்திருப்பது தமிழ்நாடு. இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை வசதிகள், இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. அப்புறம் திரும்பவும் நாங்கள் அறிக்கை வெளியிடுவதற்கு பதிலாக நிதியமைச்சரே வெளியிட்டுறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி கடந்த டிசம்பர் மாதம் 2025 ரிசர்வ் பேங்க் வெளியிட்ட அந்த பொருளாதார ஆய்வறிக்கையிலும் தமிழ்நாடு தான் உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்ன தரவுகள் எல்லாம் இருக்குது. வெள்ளை அறிக்கை வேணும், வெள்ளை அறிக்கை வேணும் அப்படிங்கிறாங்க. வெள்ளை அறிக்கை இஸ் நாட் ஜஸ்ட் அ ஒயிட் பேப்பர். அவரை கொஞ்சம் வெளியில் போய் அப்படியே ஒரு ரவுண்டு வர சொல்லுங்க. தமிழ்நாட்டை சுற்றி எத்தனை இடங்களில் பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, எத்தனை இடங்களில் டிட்கோ சிட்கோ எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை இடங்களில் மகளிர் உரிமை தொகை மூலமாக அந்த மகளிர் வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள், எத்தனை இடங்களில் மகளிர் சுய உதவி குழு மூலமாக தனியார் அந்த பெண்கள் தாங்களே ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். படித்த இளைஞர்களுக்கு TNPSC மூலமாக, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக, மருத்துவர் தேர்வு வாரியம் மூலமாக போன வாரம்தான் நம்முடைய முதல்வர் அந்த பதவி நியமன ஆணைகளை கொடுத்தார். அதை தவிர இந்தியாவில் வேற எங்குமே இல்லாத அளவுக்கு SDAT என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு மூலமாக
ஒலிம்பிக் வரைக்கும் வெல்லக்கூடிய வகையில் வீரர்களையும் வீராங்கனைகளையும் உருவாக்கி இருப்பது எங்களுடைய இளம் தலைவர். அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த துறை. அதனால எந்த இடத்துல வெற்றி பெற்றோங்கிறது அவர் பேப்பரை படிக்க சொல்லுங்க, டிவி நியூஸை பார்க்க சொல்லுங்க. சும்மா ஒரு கொக்கூன்குள்ள ஒரு கூட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி ஒரே விஷயத்த பேசக்கூடாது. போக்சோவை பத்தி பேசுறாங்க. மிக சமீபத்தில் சேலம் லாவண்யா என்ற ஒரு பெண்ணை பற்றிய அந்த சிபிஐ அறிக்கை வெளிவந்தது. அந்த பிரச்சனை நடந்தபோது பிஜேபியின் மாநில தலைவர், அப்போது மாநில தலைவராக இருந்தவர், எப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை ஃபேக் நியூஸை பரப்பி விட்டாருங்கிறது தெரியும். இப்போ சிபிஐ அறிக்கை வெளிவந்தாச்சு. இப்போ வாயை திறந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. அது மாதிரி ஒரு பதட்டத்தை உருவாக்குவது சமூகத்தில் அல்லது வருகின்ற வட இந்திய தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உருவாக்கி ஏதாவது ஒரு கலவரத்தை செய்துவிட மாட்டோமா என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாடு தான் அமைதி பூங்கா என்று நாங்க சொல்லல. நேத்து ஆளுநர் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், வட இந்திய பெற்றோர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மகளை தமிழ்நாட்டுக்கு படிக்க அனுப்புவதற்கு என்று அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதனால எது ஒன்றுத்துக்கும் நாங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றதை விட இங்க இருக்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்கள், நம்முடைய ஆளுநர் அல்லது நாடாளுமன்றம் அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவர்கள் கொடுக்கின்ற அறிக்கைகளை முதல்ல பேப்பரை படிக்க சொல்லுங்க, அல்லது இவர்களுடைய தலைவரை போல் டிவியே பார்த்து தான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான வாழ்க்கையில் அவர்கள் இருக்க வேண்டாம். நிறைவு கருத்து, களம் எப்படியாக இருக்க போகிறது 2026 தேர்தல் எது சவாலாக இருக்க போகிறது? 2026 எடப்பாடி பழனிசாமி எனும் நான் என்பது சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒலிக்கும். எங்கள் பொதுச் செயலாளர் டிவியை பார்த்து தெரிஞ்சேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் மெத்தனால் கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் உயிரிழப்பு ஏற்படும் என்று டிஜிபி லெட்டர் எழுதிய பின்பும் கூட அந்த லெட்டரை படித்துவிட்டு வாய்மூடி மௌனியாக இருந்து 68 உயிர்களை காவு வாங்கியவர்கள் அரசு நிர்வாகம் பற்றி பேசுவது விந்தையாக இருக்கிறது. இன்று கவர்னர் சொன்னதை பாராட்டு பத்திரமாக எடுத்துக்கொண்டு சுற்றுபவர்கள், அதே கவர்னர் நீங்கள் சொல்லக்கூடிய பொய்களை நான் சட்டமன்றத்தில் படிக்க மாட்டேன் என்று வெளிநடப்பு செய்தபோது எங்கே வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய முகத்தை? அதாவது ஆட்சியும் இல்லை, வெறும் காட்சி மட்டும்தான். இங்கே அதிகாரம் மட்டும் இல்லை, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிகார குவியல் தான். இங்கே நடப்பது வளர்ச்சியில் ஒரு குடும்பத்தின் கொள்ளை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் விடியல் தருகிறேன் என்று கோல்மால்புர குடும்பத்திற்கு மட்டும் கொள்ளையெடுத்து விடியல் கொடுத்த வரலாறு மட்டும்தான் இந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆட்சி மாற்றம் என்பது உறுதி. 2026 எடப்பாடி பழனிசாமி எனும் நான் என்பதும் உறுதி. நிறைவு கருத்தா, களம் எப்படி இருக்க போகுது? சட்டமன்றத்தில் இந்த கொள்கை விளக்கத்தை நான் படிக்க மாட்டேன்னு ஒரு ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறார் என்றால் அவர் ஜனநாயக மாண்பை முறிப்பவராக இருக்கிறார். அவர் ஐபிஎஸ் படிச்சிருந்தாலும் கூட, அரசியலமைப்பு சட்டம் தெரிந்தாலும் கூட, ஒரு ஆளுநர் வைக்கின்ற அந்த பதவிக்கு மாண்பை குறைப்பது போல் அவர் வெளிநடப்பு செய்தார்ங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஏனென்றால் அந்த அறிக்கை என்பது அவருடைய ஒப்புதல் பெறப்பட்ட களம் எப்படி இருக்கிறது என்றால் முற்ற முழுக்க எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த குறுகிய ஆண்டு 5 ஆண்டுகள் தான். அவங்க அதிமுக காரங்க சொல்லுவாங்க நாங்கள் தான் தமிழ்நாட்டை மிக நீண்ட காலம் ஆண்டோம் அப்படின்னு. ஆனால் 5 ஆண்டுகள் எங்களுடைய தலைவர் ஆட்சி செய்த பின்பு எல்லா ரிப்போர்ட் கார்டையும் ஒன்றியம் கொடுக்கிறது, தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் என்று. இங்கே இருக்கக்கூடிய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் வட இந்திய தொழிலாளர்கள் வந்து சொல்கிறார்கள். எனவே நாங்கள் ஓன் ட்ரம்பெட்டாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் மற்றவர்கள் பேசுகிறார்கள். அதனால் நாங்கள் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளை வீணடிப்பதில்லை. இவர்களை போல் இவங்க பிலாக்கணம் பாடிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப நாங்க தான் வருவோம், நாங்க தான் வாங்க, யாருமே மறுக்கவில்லையே. நாங்க வாருங்கள், எல்லோரும் வாருங்கள்னு தான் எங்களுடைய தலைவர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் இனிமேல் கனவு மட்டும்தான் கண்டு கொண்டிருக்க வேண்டும். இனிமேல் 100 ஆண்டுக்கும் உதயசூரியன் தான் ஓங்கி ஒலிக்கும், ஓங்கி ஜொலிக்கும். தமிழகம் நம்பர் 1 மாநிலம் என்பது தமிழகத்தை அதிகாலம் ஆண்ட அதிமுகவினால் தரப்பட்ட ஒன்று. முக ஸ்டாலின் வந்த பிறகு தமிழகம் நம்பர் 1 மாநிலம் என்பது கிடையாது. விதை நெட்டு மரம் வளர்த்து பாதுகாத்தது நாங்கள். அந்த பழத்தை சுவைப்பது முக ஸ்டாலின். பெரும் பங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. ராஜ்யம் யாருக்கு பூஜ்யம் யாருக்கு என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். ஜனநாயக திருவிழாவின் முடிவுக்காக காத்திருப்போம். அமர்வில் பகிர்ந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருவருக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.